ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, தூய அலோசியஸ் ஆலய குடும்ப விழாவின் முதல் நாள் திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அருட்பணியாளர்களையும் இறை மக்களையும் அனைத்து அன்பியங்கள் சார்பில் முதல் நாள் திருவிழா வாழ்த்துக்களோடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்று நாம் வாழ்வுரிமைக்காய் போராடும் இறை இரக்கம் என்ற மைய சிந்தனையில் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். மனித வரலாற்றில் ஏற்பட்ட புரட்சிகளில் சிறப்புமிக்க புரட்சி மக்கள் புரட்சி. மக்கள் ஆட்சியில் அனைத்து மக்களும் மையப்படுத்தப்பட்டு அனைத்து உரிமைகளையும் பெற வேண்டும். அதுவே அர்த்தமுள்ள மக்களாட்சி. இதற்கென்றே நம் நாட்டில் அரசியல் சாசனங்கள், குறிப்பாக உலக அளவில் கூட சாசனங்களும் உடன்படிக்கைகளும் சட்டங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. இம்மக்களாட்சி வெறும் அரசியல் கோட்பாடோடு நின்று விடுகிறதா? மனிதனின் வாழ்வுரிமைகளை வெறும் எழுத்து வடிவிலான சட்டங்களும் சாசனங்களும் காக்கின்றனவா என்று சிந்திக்கின்ற போது உலகமெங்கும் ஒவ்வொரு நாளும் வாழ்வுரிமைகள் மீறப்படுகின்ற மக்கள் ஒருபுறம், வாழ்வுரிமைகள் என்னென்ன என்ற விழிப்புணர்வோ கல்வியோ கூட இல்லாத மக்கள் மறுபுறம். இந்நிலையில் மனிதனின் மாண்பும் மரியாதையும் சுதந்திரமும் பேணப்பட்டு குறிப்பாக அனைத்து வாழ்வுரிமைகளையும் பெறுவது எப்போது என்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நமது ஆண்டவர் முழுக்க முழுக்க மனித இனம் அனைத்து வாழ்வுரிமைகளையும் பெற்று சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று விரும்பியவர். இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டில் அடிமைப்பட்டு கிடந்த நிலையை கண்ணோக்கி சுதந்திர நாட்டை வழங்கிய இறைவன் தொடர்ந்து அம்மக்களின் வாழ்வுரிமைகளை பாதுகாத்தார். இறைமகன் இயேசுவின் வாழ்வு முழுவதும் வாழ்வுரிமைகளை இழந்த மக்கள் சார்பாகவே இருந்தது. சமூக மாண்பினை இழந்த நயின் நகர கைம்பெண் மகன் உயிர் பெறுதல், ஏழை லாசர் உயிர் பெறுதல், சாதியின் பெயரால் புறந்தள்ளப்பட்ட சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் பெறுதல், பாவி என்று ஒதுக்கப்பட்ட சக்கே வீட்டில் உணவருந்துதல், நீதி ஒருதலை பட்சமாக வழங்கப்பட்டு தண்டிக்கப்பட கூட்டி வரப்பட்ட விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுக்கு சரியான தீர்ப்பு வழங்குதல் என ஏராளம் சொல்லலாம். இவர்கள் அத்தனை பேருமே தங்கள் வாழ்வில் உரிமையை, மகிழ்ச்சியை, மாண்பை, சமத்துவத்தை இழந்தவர்கள். இன்றைய சமூகத்திலும் ஏழைகள், படிக்காதவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இழி குலத்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், குழந்தை தொழிலாளர்கள் என பலதரப்பட்ட மக்கள் தங்கள் வாழ்வுரிமையை இழந்து நிற்கின்றார்கள். இவர்கள் வாழ்வுரிமை பெற கிறிஸ்தவர்களாகிய நாம் உழைக்க கடமைப்பட்டுள்ளோம். இவ்வருளை பெற இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, பாதுகாவலரின் முதல் நாள் விழாவிலே நம்முடைய பங்கில் செயல்படுகின்ற 18 அன்பியங்களையும் பாதுகாவலரிடம் ஒப்படைப்போம். நம்முடைய அன்பியங்கள் அன்பிலும் சகோதரத்துவத்திலும் சமூக அக்கறை வாழ்விலும் சிறந்தோங்க நம்முடைய அன்பியங்களுக்காக இத்திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். இறை இயேசுவில் அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, நமது பாதுகாவலர் தூய அலோசியஸுடைய பாதுகாவலிலே வாழ்ந்து வருகின்ற காரங்காடு தல திருஅவையின்
இறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய உங்கள் பாசத்துக்குரிய பங்கு பணியாளர் ஜெனிபர் எடிசன் அவர்களுக்கும் இந்த நாளிலே காரங்காடு மறைவட்ட சார்பாக மனம் நிறைந்த திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் பாதுகாவலர் திருவிழாவை துவங்கி இருக்கின்றோம். திருவிழாவின் முதல் நாளிலே இறை இரக்கத்தை நம்முடைய வாழ்வுரிமை போராட்டங்களிலே அனுபவிக்க வேண்டும் என்ற ஆவலை எழுப்பி இருக்கின்றோம். கடந்த ஓராண்டு காலமும் நம்முடைய வாழ்வுரிமை போராட்டங்களிலே உடனிருந்து வழிநடத்திய இறை பிரசன்னத்தை, இறை இரக்கத்தை நினைவு கூர்ந்தவர்களாய் இந்த பலியிலே பங்கேற்போம். வாழ்வுரிமைக்கான போராட்டங்களிலே நம்மை இணைத்துக் கொள்ள தவறிய தருணங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை